ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், கிறிஸ்துவின் ஒளி அவசியம். உலகத்திலே வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. யோவான் 1 அதிகாரம் 9 அண்டார்டிகா பகுதிக்கு விஞ்ஞானிகளோடு ஒரு கப்பல் சென்று கொண்டிருந்தது. அங்கிருந்த சீதோஷ்ண நிலையால் அநேக நாட்களாக சூரிய ஒளி அவர்களுக்கு கொஞ்சமும் கிடைக்க முடியாதிருந்தது. கப்பலில் 14 பேர் இருந்தார்கள். ஒருவர் பின் ஒருவராக ஏறக்குறைய எல்லோருமே அந்த சூரிய ஒளி கிடைக்காததினால் சுகவீனமானார்கள். இவர்களுக்கு வைத்தியம் செய்த டாக்டர் கிரேன் இவர்களுடைய நிலையை கண்டு மிகவும் வருத்தமுற்றார். இவர்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டுமானால் சூரிய வெளிச்சம் மிகவும் அவசியமாகும். எனவே சூரியன் பிரகாசிக்க வேண்டுமென்று இவர் மிகவும் ஆவலோடு காத்திருந்தார். திடீரென்று ஒரு நாள் சூரியன் தன் சகல அழகோடும் வல்லமையோடும் பிரகாசிக்க தொடங்கியது. 14 விஞ்ஞானிகளும் சூரிய ஒளியில் சற்று அமர்ந்தால் அவர்களது நிலைமை நன்கு முன்னேற்றமடையலாம் என்று இவர் யோசித்தார். ஆனால் அவர்கள் அசைய முடியாதபடிக்கு பலவீனமாகி படுக்கையில் படுத்திருந்தனர். டாக்டர் கிரேன் ஒரு கண்ணாடியை எடுத்து சூரிய ஒளியை அவர்கள் படுத்திருந்த அறையில் பிரதிபலிக்கச் செய்தார். திடீரென்று அந்த சுகவீனமுற்ற 14 பேரும் ஒளி வந்தது என்று ஒரே சமயத்தில் உற்சாகமாக கூக்குரலிட்டனர். தட்டு தடுமாறி அவர்கள் அனைவரும் வெளியே வந்து சூரிய ஒளியில் அமர்ந்தார்கள். டாக்டர் கிரேன் எதிர்பார்த்தபடியே நல்ல முன்னேற்றமடைந்து நல்ல சுகமும் பெற்றனர். பாவத்தால் கரைபட்டு பாவ சுகவீனம் கண்டவர்கள் நீதியின் சூரியனாகிய இயேசுவால் மட்டுமே சுகமாக முடியும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அழைக்கும் அவர் சத்தம் கேட்டு அவரிடம் வருகிறவர்கள் பாவ மன்னிப்பும் சுகமும் பெறுவார்கள். மத்தேயு 11 அதிகாரம் 28 மேலும் பாவத்தால் சுகவீனம் அடைந்தவர்களுக்கு கிறிஸ்துவின் ஒளியை பிரதிபலித்து காண்பிக்கும் வேலையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். டாக்டர் கிரேன் சூரிய ஒளியை பிரதிபலித்து காண்பியாமல் இருந்திருந்தால் அந்த விஞ்ஞானிகள் சூரிய ஒளியினிடத்தில் வந்திருக்க மாட்டார்கள், சுகம் பெற்றிருக்க மாட்டார்கள். சூரிய ஒளியை பிரதிபலித்து காட்டிய செயல் அவ்வளவு முக்கியமானது. அதுபோன்றே பாவ நோயை நாமே எவ்விதத்திலும் சுகப்படுத்த முடியாது. ஆனால் பரம ஒளி ஒன்று இருக்கிறது. அந்த ஒளியின் மூலமே நான் சுகம் பெற்றேன், நீங்களும் வந்து இலவசமாய் சுகம் பெறுங்கள் என்று ஒளியை பிரதிபலிக்கலாம் அல்லவா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.